ஆண்டவர் இந்த நாளில் வார்த்தையோடு கூட நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையினால் நம்மளை சீர்படுத்துவாராக. வார்த்தையை கொண்டு நம்மளை பலப்படுத்தி இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக என்று நான் எல்லாம் ஒரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நன்றி. வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமே. நம்மை சீர்படுத்துகிற வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்மளை உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்காக வாழ வைக்கிற, சாட்சியாக வாழ வைக்கிற வார்த்தைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சோதரம் சோதரம் நன்றி நன்றி. ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு சோதரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. உம்முடைய வார்த்தைகளாகவே இருந்து விடட்டும். மனிதனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வராதபடி எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை. அன்றைக்கு மன்னாவை கொடுத்து ஜனங்களை உயிர்ப்பித்தீங்கப்பா. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நான் வானத்திலிருந்து வந்த மன்னா என்று சொன்னீங்க இல்லையப்பா. உம்மை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள் உயிரடையத்தக்கதாக வார்த்தை கொண்டு எங்களை உயிரடை செய்வீராக ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45வது அதிகாரம் 19வது வசனத்தை படிப்போம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை பேசும்படியாக ஆண்டவர் தீர்மானித்து என்னோடு கூட பேசின பிறகு இதில் முக்கியமான வார்த்தையாக விருதாவாக என்கிற வார்த்தை மீண்டும் 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 என்னுடைய இருதயத்தில் வந்து கொண்டே இருந்தது. அப்படியானால் நாம் தியானிக்க வேண்டியதும் நாம் கேட்க வேண்டியதுமான ஒரு வார்த்தை விருதாவாக என்கிற வார்த்தையாக உங்கள் இருதயத்தில் பதிந்து விடட்டும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு நேரம் வயதிருந்து சொல்லாம விருதாவாக. அப்போ விருதாவாக நம்ம பொதுவாக சொல்லுவோம், சும்மா நடந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்து சும்மா சுத்திட்டு தெரியுறான், விருதா வாழ்க்கையை கழித்து விடுகிறான் என்று சொல்வது வழக்கம். அல்லேலூயா. இந்த விருதாவாக என்கிற வார்த்தைக்கு இந்த வசனத்தில் வருகிற இந்த அர்த்தத்தை புரிய வேண்டுமானால் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்து விடும். நமக்கு இன்றைக்கு இப்போ கல்யாண சீசன், நிறைய கார்டு வந்திருக்கும் நம்ம வீடுகளில். அப்போ 10 கல்யாண கார்டு வந்ததுல ஒரு கல்யாண கார்டு கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்று வச்சு விடுவோமே. அப்ப நம்ம என்ன நினைப்போம், 10 வீட்டில் எந்த வீட்டுக்கு போறது? ஒரு வசதியான வீட்டுக்கு போனா நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு பஃபே சிஸ்டமாக இருக்கும். உயர்ந்த நிலையில் வைத்திருந்தால் நாம் அதை புசிப்பதற்கு நாம் 10 கல்யாண கார்டுல அதை செலக்ட் பண்ணுவோம். பொதுவாக ஒரு உயர்ந்த இடத்துல நிறைய அதிகாரிகள் வரலாம், இப்படியாக ஒரு உயர்ந்த இடம் வச்சுடுங்களேன். நாம் அந்த இடத்தை நம்பி போற இடத்துல நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றுமே அங்க இல்லாம வெறும் ஒரு குப்பையை போல் அந்த இடத்தில் நாம் நடத்தப்பட்டா நாம என்ன சொல்லுவோம்? நாம் என்ன நினைப்போம்? விருதா இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டேன், அப்படித்தானே? அல்லேலூயா. என் நேரத்தையும் மெனக்கெடுத்து, என் சமயத்தையும் செலவழித்து, என் பணத்தையும் செலவழித்து அந்த இடத்துக்கு விருதா இல்லையா போயிட்டோம்னு நம்ம நினைப்போம், அப்படித்தானே? அப்ப விருதா என்கிற வார்த்தையை வசனத்தில் வருகிறத நீங்க புரிந்துட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் விருதா என்கிற நிறைய இடம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில கூட விருதா இல்லையா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, இல்லைன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் ஒரு விருதா இருந்துட்டு இருக்கிறேன். என ஒரு காலத்தில் ஆண்டவர் என்னை வல்லமை உள்ளவனாக அழைத்திருந்தார், நிறைய தரிசனங்கள் தந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நிறைவேறாதபடி விருதா இருந்துட்டு இருக்கிறேன்ற அந்த ஒரு நிலைமையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. காரணம், விருதா நாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விருதா அதாவது ஒன்றுக்கும் உதவாத சில தெய்வங்களாக இருக்கட்டும், சில மனிதர்களாக இருக்கட்டும், பிரயோஜனம் இல்லாத மனிதர்களோடு கூட நாம் சேர்ந்து இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஜீவிதமும் விருதாவாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த நாளிலும் அந்த விருதா என்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னொன்னு நினைக்கலாம், இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நான் இங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டேன், இந்த கூட்டத்தை வச்சு ஒரு நோட்டீஸ் அடித்துட்டு, இந்த கூட்டத்துக்கு வந்தா வியாதி சுகமாகிரும், பிசாசு துரத்தப்படும், இப்படின்னு ஒரு பெரிய நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்ணுகிறேன். விளம்பரம் பண்ணதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்கன்னு வச்சுருங்களா. வந்த இடத்துல ஒன்றும் சம்பவிக்க விட்டால் நீங்க வீட்டுக்கு போய், எங்கப்பா போனேன்? கூட்டத்துக்கு போனேன். என்ன நடந்தது?
விருதா இல்லையா போயிட்டேன், அப்படிதானே? அல்லேலூயா. விருதா இல்லையா அப்ப போயிட்டேன். நான் எதிர்பார்த்தேன் ஒரு பெரிய காரியத்தை, ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என் வாழ்க்கையில, விருதா போயிட்டேன்னு சொல்லிங்க. அப்போ காலையில் இருந்து உங்களுடைய திட்டங்கள், உங்க தீர்மானங்கள், நீங்கள் யோசித்திருந்த காரியங்கள், நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த காரியங்கள் பலவும் விருதா போய்விட்டது. அல்லேலூயா. சில தரிசனம் இருக்கும். ஒருவேளை கூட்டத்துக்கு வரும்போது வியாதி போயிரும், நான் சுகமாயிருவேன், எனக்கு சில வார்த்தைகள் கிடைக்கும், இப்படி சிலதை நம்பி போயிரும். நம்ம நிறைய கூட்டங்களுக்கு அப்படிதான் போவோம். மாச கடைசியில் ஒரு கூட்டம், மாச தொடக்கத்தில் ஒரு கூட்டம், மாசத்துக்கு இடையில ஒரு கூட்டம், இப்படி பல கூட்டங்களுக்கு போவோம். நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறிவிடும் என்று. ஒன்றும் நிறைவேறாத போது நமக்கு கடைசி அட்லாஸ்ட் அந்த எல்லாவற்றுக்கும் கடைசியாக நம்ம இருதயத்தில் என்ன தோணும்? எந்த கூட்டத்துக்கும் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, விருதாவா என் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கையில் ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கிற பட்சத்தில் அந்த வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். காரணம், நாம் பலம் இல்லாதவர்களை, நமக்கு ஒன்றும் தர திராணி இல்லாதவர்களை, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வழி இல்லாதவர்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை விருதாவாக போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஊழிய பாதையில யாரோடு கூட ஆகிலும் சேர்ந்தால் என் வாழ்க்கை ஊழியம் மாறிவிடும், எனக்கு தந்த அபிஷேகம் பயன்பெறும் என்று நாம் சில நம்பக்கூடாதவர்களை நம்பி இருக்கிறபடினாலே இன்றை வரைக்கும் விருதாவாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்ல விரும்புகிறார், நீ விருதாவாக இருந்து கொண்டு இருக்கிறாய் என்று நினைக்கிறாயே, நான் உன் கரத்தை பிடிக்க போகிறேன். அல்லேலூயா. காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சகலத்தையும் உருவாக்குகிறவர். ஒருவேளை நம்முடைய நாடி நரம்புகளில் பலம் இழந்து செயல் இழந்து போனால், நீங்கள் இந்த கூட்டத்துக்கு இந்த நல்ல கிருபை பெற்றவங்க வருவாங்க, அபிஷேகம் பெற்றவங்க வருவாங்க என்று ஒருவேளை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் உங்களுடைய நம்பிக்கை விருதாவாக போய்விடும். ஆனால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் யெகோவா என்கிற கண்மலையானவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், விருதாவாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அது பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற விரும்புகிறேன். வெற்றிடமாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறேன். காரணம், என்னிடத்தில் இருக்கிறது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சம்பந்தங்களும் மட்டுமே. ஹல்லேலூயா. இப்படி பல உதாரணங்களை சொல்லி விருதா என்கிற வார்த்தையை உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். என்னுடைய அறிவுக்குள் இதை செய்ய விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் விருதா என்கிற வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளை வளர்க்கிறோம், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பெரிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஐயோ, நான் வளர்த்ததெல்லாம் விருதா போயிருமோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறேனே, என் பிள்ளைகள் விருதா போயிருமோ என்று ஒருவேளை நீங்கள் கலக்கத்தில் இருந்தால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிறார், நான் உன்னுடைய கரத்தை பிடித்து உன் குழந்தைகளை வளர்க்க போகிறேன். அவர்கள் விருதாவாக மாறுவதில்லை, அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து படிப்பு என்ன படிச்சு கொடுத்தாலும் புத்தியில ஏறல, அவர்கள் விருதாவாயிருவார்களோ, நான் அநேக பணங்களை செலவு பண்ணுகிறேன், நிறைய செலவு பண்ணி பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், இவர்களுடைய பணம் என்னுடைய பணமும் இவருடைய வாழ்க்கை விருதாவாக போயிருமோ என்று நீங்கள் ஒருவேளை கலக்கத்தில் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், அவருக்குள் ஞானம், அறிவு, புத்தி என்கிற பொக்கிஷங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே அவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆகிலும், உங்களுடைய பிசினஸ் ஆகிலும், உங்களுடைய ஊழியங்களை ஆகிலும் உங்களுடைய கரத்தை பிடித்தால் அந்த விருதா என்கிற வார்த்தைகள் மாற்றப்பட்டு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் என்று மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. விருதா என்கிற வார்த்தை நமக்கு மனக்கலக்கத்தை கொண்டு வரும், நமக்கு பயத்தை கொண்டு வரும். நான் இவ்வளவு விலை கூடின இந்த இடத்துல ஒரு லேண்டை வாங்கி போட்டிருக்கிறேன், இது நல்ல லேண்டாக மாறும், என்னுடைய எதிர்காலத்தை இது போஷிக்கும் என்று ஒருவேளை நீங்கள் இருந்தா, திடீர்னு ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க, இல்லப்பா அந்த லேண்டெல்லாம் விலைக்கு போகாதுன்னு சொன்னா, விருதா போச்சோ, என் பிரயாசம் விருதா போச்சோண்டு நீங்கள் ஒருவேளை கலக்கத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், நான் உன்னோடு கூட இருந்தால் உன்னுடைய விருதா என்கிற நிலைமை மாறி ஆசீர்வாதம் என்கிற நிலைமை உண்டாகிவிடும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை
இந்த விருதா என்கிற வார்த்தை தான் ஆண்டவர் மீண்டும் 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 என்னுடைய இருதயத்தில் போட்டு உங்க ஜனங்கள் தேற்றப்பட வேண்டும். விருதா என்கிற மனக்கலத்தில் இருக்கிறவங்க, ஊழிய பாதையாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஒருவேளை ஒரு மனைவி தன்னுடைய புருஷனோடு கூட நடக்கிற வாழ்க்கையிலே நான் என் பிரயோஜனப்பட மாட்டேனோ, என்னால் என் புருஷனுக்கு குக் பண்ணி கொடுக்க முடியாதோ, புருஷன் விரும்பின வகையில் வாழ முடியாது என்று என் வாழ்க்கை விருதா போயிட்டு என்று ஒருவேளை நீங்கள் நினைத்தால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை சில புருஷன்மார்கள் இருக்கலாம், என் குடும்பத்தை இனி வேலை செய்து காப்பாற்ற முடியாதோ, என் நாடி நரம்புகள் பலவீனமாக இருக்கிறபடினாலே நான் பலவீனமாக போய்விடுவேனோ, விருதா போய்டுவேன் நீங்கள் நினைச்சா சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு எனக்கும் சொல்ல விரும்புகிறார், நீ விருதாவாக மாறுவதில்லை, நீ பலமுள்ளவனாக மாறுவாய். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாமா? பாத்தீங்களா, ஏற்கனவே ஒரு வசனத்தை படிச்சுட்டு இதை படிங்க, அப்ப பிரயோஜனமா இருக்கும். ஏசாயா 45:19 படிச்சுட்டு இதை பேசினதுல ஆண்டவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் பேசுறாரு. சொன்னதே இல்ல விருதான்னா, அதாவது நம்ம நம்பிக்கை ஏற்கனவே சொன்ன, கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கண்டு போகும்போது அங்கே ஒன்றும் இல்லாமல் போகும்போது நம்முடைய எண்ணங்கள் விருதா போகுது இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிறாரு. விருதா என்ன தேடாத, நீ விருதாவாக நான் உன்னை தேடினது போயிட்டு என்று நினைக்காதே, என்னிடத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, நீ விருதாவாக நானும் உன்னை கண்டுபிடிக்கவில்லை, நீயும் என்னை கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்ல விரும்புகிறார். அப்போ அந்த ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்ப அவர் ஒருவனை தேடி கண்டுபிடித்தால், இல்லை ஒரு மனிதன் அவரை கண்டுபிடித்தால் விருதா போறதில்ல, அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வந்துவிடும். அப்ப 22:17 இப்ப படிங்க. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது? ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்படியாக அவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பல ஜெனரேஷனை அவர் சொல்லுகிறார், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது நீங்களும் நானும் இப்படி உங்களையும் அவர் கண்டுதான் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேனுங்கிற வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கும்படியாக அவர் அவனோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப விருதாவாக போகிறதற்காக அவர் உங்களை கண்டுகொள்ளவில்லை, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை கண்டுகொண்டார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிப்போம், ஆண்டவரே ஆபிரகாமை போல என்ன ஆசீர்வதியும், ஆண்டவரே ஈசாக்கை போல ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். ஜெபங்கள் காலங்கள் போய்விடுமே தவிர சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராததுனால நம்ம நினைப்போம், என் ஜெபம் எல்லாம் விருதா போச்சு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க அவருடைய இருதயத்தில் திட்டம் இல்லை, அவர் ஆசீர்வதிக்காம போயிட்டாரு, என் உபவாசமாக இருக்கட்டும், நான் நிறைய காணிக்க கொடுத்தேன், இப்படி பல காரியங்களை நாம் கணக்கிட்டு என் வாழ்க்கையை விருதா போயிட்டு என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கிற பட்சத்துல நான் அவரோடு கூட சேருகிற அந்த வாழ்க்கையில் விருதா என்கிற ஒரு காரியம் வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. விருதா போகவே போகாது. அப்படின்னா நாம தேவர்கள் என்கிற வேற யாரையோ தேவனாக வைத்துக் கொண்டு இருக்கிறபடினாலே விருதா என்கிற வார்த்தை நமக்கு வந்து சேருகிறது கடைசியாக. அல்லேலூயா. பல மனிதர்களாக இருக்கட்டும், தெய்வங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னை ஏந்தி உனக்கு ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இன்னைக்கு பல தெய்வங்களை வச்சுக்கிட்டு அங்க முழுத்திரி கொளுத்தி வைக்கிறோம், பணம் கொடுக்கிறோம், சுத்தி வருகிறோம், மொட்டை போடுகிறோம். அப்ப இவர்கள் வாழ்க்கையில் வந்து சேர்கிறது என்னதான் வரும்? விருதா.
விருதாதான் வந்து சேரும். ஆனால் அவரோடு கூட ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுகிற பட்சத்திலே நீங்கள் விருதாவாக இருந்தவர்கள் மாற்றப்பட்டு ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்படுவீங்க. ஆனா தெய்வங்கள் அல்லாதவைகளுக்கு உங்களுடைய செவிகளையோ உங்கள் வீடுகளிலே இடம் கொடுப்பீர்களேயானால் வந்து சேருகிறது, கடைசியாக வந்து சேருகிறது விருதாவாக வாழ்க்கை மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப நமக்கு இன்றைக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்குது? எத்தனை தெய்வங்களை வச்சிட்டு இருக்கிறோம்? போற வர வழிகளை பல தெய்வங்களாக இருக்கிறது. சரி, இருந்து விட்டு போகட்டுமே 10 11 என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் எரிச்சல் உள்ள தேவன். தன்னை தவிர வேறொரு தெய்வத்தை தெய்வமாக யாரையாகிலும் நீங்கள் கொண்டிருந்தால் அவர் சின்னம் அடைகிறவர். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்கிற தேவனோடு கூட சேர்ந்திருக்கிற நீங்களும் நானும் வாழ்க்கை விருதாவாக போகாது. ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை விருதாவாக போகாது, என் தொழில் விருதாவாக போகாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விருதாவாக போகாது. எத்தனை காலமானாலும் அவர் திருப்பி கொண்டு வருகிறவர். காரணம், என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறவர். உன் பிள்ளை உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. இப்ப நம்ம ஊர்ல பலர், இப்போ பல செயின்ஸ் ஊருக்கு வந்தாங்க, பல இப்ப தோமா வந்தாரு, இப்படி பல வந்தாங்க. அவர்கள் எல்லாரும் யாரை குறித்து பிரசங்கிச்சாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னதைத்தான் பிரசங்கிச்சாங்க. அவர்களுக்கென்று தனிப்பட்ட எந்த பிரசங்கமோ டாக்டரின்ஸோ கிடையாது. அப்போ அவர்களை நாம் தெய்வமாக வழிபட்டால் அவர்களுக்குள் இருந்தது எம்ப்டினஸ் தான். ஆமென். அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்தார், கொண்டு வந்தார். மீண்டுமாக நாம் இணைந்து கொள்ள வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மட்டுமே. வேறு ஒரு தெய்வமாகவோ தெய்வ சாயலாகவோ வேறு எதையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப எதாகிலும் வெறுமையாக இருக்குதா, இல்லைன்னா எதிலாகிலும் இருள் சூழ்ந்து இருக்கிறதா, இந்த நாள் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. முத ஆபிரகாம் சொல்றாரு. இரண்டாவது வந்து ஈசா கிட்ட 25:11 படிங்க. ஆதியாகமம் 25:11. ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை அவர் கண்டுபிடிப்பது தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பதற்கு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் யாரை பிடிச்சிட்டு இருக்கணும்? ஆசீர்வதித்தவரை. அப்ப எனக்கு பிள்ளைங்க என்ன பிடிச்சிட்டு இருக்க கூடாது. மீண்டுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கிறவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம அவர்களுக்கு தெய்வங்களாக மாறக்கூடாது. நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாக மாறக்கூடாது. மீண்டுமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஈசாக்கிடத்திலிருந்து சொல்றாரு, நான் உங்க அப்பா கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். காரணம், வேறு ஒரு தெய்வம் அங்கே வரவில்லை. அல்லேலூயா. வேறொரு வழி நடத்துதல், வேறொரு உந்துதல், வேறொரு வரங்கள் பெற்றவங்க யாரும் அங்க வந்து குறுக்கிடாததினாலே அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. மீண்டும் 28:13 படிங்க. 28:13. பாருங்க, மீண்டும் ஆண்டவர் வர்றாரு. தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம் சொன்னவர் ஈசா கிட்ட வராரு. ஈசா கிட்ட சொன்னவர் மீண்டுமாக யாக்கோபிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? ஆபிரகாம் எந்த தெய்வத்தை எந்த காரியங்களில் ஆராதித்தாரோ, பலிபீடம் கட்டி அவருக்கு பலி செலுத்தினாரோ, அதே முறை ஈசாக்கிடத்திலும் இருந்தது. அதே ஆண்டவருடைய நாமமும் அதே வல்லமையும் யாக்கோபுக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வீடுகள் என்னெல்லாம் வந்துடுச்சு?
நம்ம வீடுகள் என்னெல்லாம் வந்துச்சு? நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமா, நான் இந்த கூட்டத்துக்கு போனதுனால ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த பாஸ்டர் வந்து தான் என்ன ஆசீர்வதிச்சாருன்னு நாம் பல தெய்வங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், இல்லை நம்முடைய ஊர்களில் போய் பிரசித்தப்படுத்துகிறோம். ஆனா அந்த குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறதுன்னு சொன்னா, இஸ்ரவேல் என்கிற தேசம் இன்றளவு உங்க கண்ணுக்கு முன்னால, என் கண்ணுக்கு முன்னால இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை உறுதி இதுதான் நடந்தது என்று சொல்லுகிறதற்கு அந்த தேசம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் யெகோவா என்கிற ஒரே தேவனை ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரவில்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வெறுமை மாறணும்னா அந்த தெய்வனை, அந்த தேவாதி தேவனை மட்டும்தான் தேவன் என்று நம்புகிறதும் விசுவாசிக்கிறதும் ஏற்றுக்கொண்டாதான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? விருதாவாக போகிற அனுபவம் இல்லாதபடி அந்த முழுமை, நிறைவு, நிரப்பப்பட்ட அனுபவம் உண்டாக வேண்டுமானால் அந்த ஆண்டவரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், ஈசாக், யாக்கோப். அப்ப நம்ம தலைமுறைகளிலும் இது உண்டாக வேண்டும். முதல் தலைமுறை இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது, இரண்டாவது தலைமுறை பாவத்தில் விழுந்து விடுகிறது. என்னவாக இருக்கும்? நம்ம சொல்லுவாங்க, அப்பா பெரிய ஊழியக்காரனா இருந்தான், பிள்ளை விருதா போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பா பெரிய வழிக நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியல, அப்படி எல்லாம் பல காரியங்களை சொல்லுவோம். ஆனால் ஒரு தேவாதி தேவன் என்னை ஆசீர்வதிக்க வந்தவரை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்து விட்டால் என் பிள்ளைகள் என்ன பார்த்து வளர மாட்டாங்க, ஆண்டவரை பார்த்து வளருவாங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்குத்தான் ஒருவனை வழி நடத்த தெரியும். அவர் ஒருவருக்கு மட்டும்தான் ஒரு குடும்பத்தை கட்டமைக்க தெரியும். அவர் ஒருவருக்குத்தான் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தெரியும். அவர் ஒருவருக்கு மட்டும்தான் குடும்பத்தில் உள்ள அந்த எல்லா பிளவுகளையும் மாற்றி குடும்பங்களை ஒருங்கிணைக்க முடியும். அப்ப அந்த ஆண்டவரை கூப்பிட தொடங்கணும். வேற தெய்வங்களை எந்த சூழ்நிலைகளிலும் உண்டாக்கி கொண்டால் குடும்ப வாழ்க்கை விருதாவாக மாறிவிடும். அப்படியாக மாற ஆண்டவர் விரும்பாதபடினாலே விருதா என்கிற நிலைமையில் ஒருவேளை உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, பைனான்ஸாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலை இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும், மரங்கள் எதிலாகிலும் இருந்தால் வீணா போயிட்டு பலர் உங்களை சொல்லலாம், நீங்க பலரை சொல்லலாம். அவ்விதமான வாழ்க்கையை மாற்றி நிரப்பப்படுகிற அனுபவத்தில் நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோவான் 1:49-50 படிங்க. பாருங்க, அன்றைக்கு தேவன் விருதாவா இருந்த ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் கரம் பிடித்துக் கொள்ளுகிறார், கரம் பிடித்து நிரப்புகிறார் ஆசீர்வாதங்களால். அதுபோல இந்த பிலிப்புட சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. விருதாவாக இருக்கிற உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை ஒரு இருளில் மூழ்கி போன நிலைமையில் இருந்து ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து, இப்ப கண்டது மட்டும் இல்லப்பா, இதை காட்டிலும் பெரிதானவைகளை காண உன்னுடைய கரத்தை பிடித்து இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நீ கண்டதுனால சந்தோஷப்படுற, உங்க வாழ்க்கையில ஒரு எழுச்சி உண்டாயிற்று, சில ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. அதனால நீ வேற தெய்வத்தை வச்சுக்கிடாத, இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தந்தேன் இல்லையா, இந்த நன்மைகளை தந்தேன் இல்லையா, என்னுடைய கரத்தை தொடர்ந்து பற்றிக்கொள். விருதா என்கிற நிலைமை உன் தலைமுறைகளில் கூட வராது. இதை காட்டிலும் பெரிதானவைகளை நாள்தோறும் நாள்தோறும் தலைமுறைகள் தோறும் நான் உனக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை வயசாச்சுன்னா என் வாழ்க்கை விருதா போயிருமோ, என் குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, இன்றைக்கு இருக்கிற வியாதி என் வாழ்க்கையை விருதா மாற்றிடுமோன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நான் உன்னை சுகப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், நீ இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் உனக்கு பேன்மையானவைகளை காட்டுவேன். அல்லேலூயா.
அப்ப நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறது இயேசு என்கிற நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் மட்டுமே இருக்க வேண்டும். பெரிதானவைகளை காண வேண்டுமானால் இயேசு என்கிற நாமத்தோடு கூட இணைந்து ஒரு வாழ்கிற வாழ்க்கையும் ஓடுகிற ஓட்டமும் இருக்குமேயானால் வெறுமைகள் மாறி நிறைவு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அந்த வார்த்தையை ஆண்டவர் மீண்டும் 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 வேற எதையும் சிந்திக்க விடாதபடி இதை என் ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒருவேளை அது எனக்காக இருக்கலாம். நான் நினைக்கலாம், இந்த லேண்ட் இருக்குது, ஒருவேளை இந்த பெரிய காற்று அடிக்குது, நல்ல ஸ்மெல் எல்லாம் வருது, ஒருவேளை விருதா போயிருமோ நினைக்கலாமா இல்லையா? அப்படித்தானே? இங்க ஆளுகள் கூடுறோம், பயங்கர பண்ண இருக்குது, ஸ்மெல் வருது, விருதா போயிருமோ? நவர். அவர் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அது செய்து நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. அது விருதா போவதே இல்லை. அவர் தீர்மானித்த ஊழியங்கள், அவர் தீர்மானித்தவர்கள் செய்யப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கணும் முதலாவது. ஹல்லேலூயா. பலர் சொல்லலாம் பல காரியங்கள், இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரினுடைய விருதா என்கிற அந்த எம்டியை மாற்றிவிட்டு ஆசீர்வாதத்தால் மட்டுமே அவர் நிரப்புவார். காரணம், சொன்னவர் சொன்னதை சொல்லி நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாகிற பட்சத்தில் அது நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்திலும் அதுதான். உங்க குடும்ப எதிர்காலத்தை பார்த்து விருதா போயிரும் என்று பலர் சொல்ல வைக்கிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனா சொல்லணும், என்னுடைய கரத்தை பிடித்தவர் விருதாவானவர் அல்ல, அவரிடத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவர்களை நான் பார்க்க போகிறேன். நீ என்னிடத்துல தேவையில்லாத வார்த்தையை பேசாதே, இதை காட்டிலும் பெரிதானவைகளை நான் காண போகிறேன். ஆமென் சொல்லுங்க. பெரிதானவைகளை காண வைக்க போகிறார். நாம நினைக்கிறோம் விருதா போயிருவனோன்ட்டு. இல்லவே இல்லை. வாசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பாய். ஆமென். ஒரு பிலிப்பிடத்தில் சொன்னதை உங்களுக்கு எனக்கும் சொல்லுவோம். ஏன் சொல்ல மாட்டாரு? நம்முடைய கருத்தை தான் அவரை தானே பிடிச்சிருக்கிறோம். அப்படிதானே? வேறு தெய்வங்களை பிடிச்சுக்கிடாதீங்க. பல கூட்டங்களுக்கு போனா, அங்க போனா சரியாயிரும், இங்க போனா சரியாயிரும். ஒருவேளை இந்த இடத்துக்கு வரும்போது கூட இங்க போனா சரியே ஆகாது. நீங்கள் சரியாகாத வரைக்கும் காரியங்கள் சரியாக மாறாது. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ, ஊழியக்காரங்களை தேவை அனுப்புவாரு. அவர்கள் அந்த ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டில் கொண்டு போட்டுறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் தெய்வங்களாகவோ ஒரு இடம் தெய்வத்தை ஆராதிக்கிற இடமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கஷ்டத்துல ஒரு தெருவாரத்தில் நின்று எந்த இடத்துல நின்று முழங்கால் படிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, அவர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல கண்ணீரின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில பரிசுத்த ஸ்தலம் என்று எதையாகிலும் ஒண்ணு நீங்க தேடி ஓடாதபடி இருக்கிற இடத்தை அவர் பரிசுத்தப்படுத்துவார். இருக்கிற சூழ்நிலையை அவர் பரிசுத்தப்படுத்துவார். இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்லுவார். அவர் தான் பிலிப்பிட சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பாய். ஆமென். யோவான் 1:42 படிங்க. யோவான் 1:42. பாருங்க, ஆபிரகாமை அன்று கண்டுபிடித்தது போல பேதுரு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் இங்கே கண்டுபிடித்து, என்னை பின்பற்றி வா. இவன் ஒரு உதவாத ஒரு நபராக இருந்தவன். எப்படி? எதை போல? என்ன வார்த்தை? விருதா என்கிற ஒரு வார்த்தைக்குள் இருந்த ஒரு மனிதன். அவன் எம்டி, ஒண்ணுமே இல்லை. அவனால் பலரை ஆசீர்வதிக்க முடியாது. அவனுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்காக அவனுடைய தொழிலை செய்து கொண்டிருந்த மனிதன், விருதாவாக இருந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, நீ கேபா என்ன பாடுவாய். அல்லேலூயா. நீ பேதுரு, கல், சிறு கல்லாக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆபிரகாமை கண்டுபிடித்தவர் பேதுருவை கண்டுபிடிக்கிறார். மீண்டும் என்ன சொல்றார் தெரியுமா? யோவான் 6:47 படிங்க. அப்போ பேதுரு என்கிற மனிதனை கண்டுபிடிக்கிறார். அவன் விருதாவாக இருந்தவர். ஆனா கண்டுபிடித்தவருக்குள் என்ன இருந்துங்கிறத பார்ப்போமா? விருதாவாக இருந்த ஒரு பேதுரு, கண்டுபிடித்தவரிடத்தில் என்ன இருக்குது? நித்திய ஜீவன். அப்போ இந்த நித்திய ஜீவன் இந்த பேதுருக்குள்ள போகும்போது விருதா என்கிற வார்த்தை அவனில் இருந்து எடுக்கப்பட்டு அவனுக்குள் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை வந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு இதே காரியம் தான் பேதுருவிடத்தில் சொன்னது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் நித்திய ஜீவனானவர். அப்போ நித்திய ஜீவனை ஒருவன் பணிந்து
ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவரிடத்தில் ஜெபிக்கிற ஒருவனுக்குள் என்னதான் வரும் சொல்லுங்க எல்லாரும்? இது நித்திய ஜீவன் தான் வரும். உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலரால் உதவாக்கரை, பலரால் இவனுடைய ஊழியம் இனி எழுந்தராது, இவன் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் பயன்பட மாட்டான், இவனுக்கு கொடுத்த அபிஷேகங்கள் எல்லாம் வீழ்ந்து விட்டது என்று பலரும் உதவாக்கரை என்ற பெயர் வைத்திருக்கும் போது உங்களுடைய ஆபிரகாமை கரம் பிடித்த ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குப்பா. அல்லேலூயா. அப்ப அது உனக்குள்ள வரும். இத பேதர் கண்டுபிடிச்சா நான் பாப்பேன். 6:68 படிங்க. யோவான் 6:68. நித்திய ஜீவன் வசனங்கள் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்கிட்ட நித்திய ஜீவன் இருக்கின்றாரு. இதை இவன் கண்டு கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. இது எனக்குள் வந்தால் நான் உதவாக்கரை இல்லை பிரயோஜனமற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்கிற அந்த நேம், அந்த பட்ட பெயர் எனக்கு மாறி நானும் நித்திய ஜீவன் என்கிற வசனங்களுக்குள் வாழ்ந்து விடுவேன் என்று அதை கண்டுபிடித்து இவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. யார்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்டு, வேற யார்ட்டையும் கிடையாது. யாராயிலும் இந்த பூமியில வந்தவங்க, பல செயின்ஸ் வந்தாங்க, பல ஊழியக்காரங்க வந்தாங்க, பலர் வந்தாங்க, அவங்க யாராவது நித்திய ஜீவன் எனக்குள்ள இருந்து சொல்லியிருக்காங்களா? சொன்னால் அவன் பொய்யன். அல்லேலூயா. சொல்ற அந்த சொன்னதை பின்பற்றுகிறவன் உதாவாக்கரையாக மாறிவிடுவான். அவனுடைய பேர் எப்படியாக மாறிவிடும்? விருதாவாக போய்விடும். அவர் ஒருவரை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொண்டால் நித்திய ஜீவனாக நீங்களும் மாறிவிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். கரத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. உங்களுக்குள் தந்து உங்களை நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார். வேற யாரையாவது சார்ந்துட்டோன்னு சொன்னா நித்திய ஜீவனை இழக்க வேண்டியதாக இருக்கும். காரணம், நித்திய ஜீவனுக்குள் நாம் கொண்டு போவதற்கு நமக்கு காலங்களை அறிந்தவர் தேவை. ஏன்னா 5 வருஷம் கழிச்சா நான் எப்படி இருப்பேன், ஏன்னா 10 வருஷம் கழிச்சா எப்படி இருப்பேன் அவருக்கு ஒருவருக்கே தெரியும். எந்த ஊழியக்காரர்களுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை சில வார்த்தைகளை ஆண்டவர் பேச நமக்கு சொல்லலாமே தவிர காலங்களை அறிந்தவரோடு கூட நீங்கள் வாழ்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப நித்திய ஜீவன் அவருக்குள் இருந்தது. இன்னைக்கு உதாவாக்கரையா பிரயோஜனமற்றவனாக இருந்த எனக்குள் வந்துட்டா ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்படிதானே? அல்லேலே சொல்லுங்க. யாரும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போட்டுமே, கூட்டங்களுக்கு போறான், அப்படி போறான், இப்படி போறான், காணிக்க கொடுக்கறேங்கிறான், அதெல்லாம் பல காரியங்களை பேசுவாங்க. உங்களுக்குள்ளே ஒரு காலத்தில் என்ன வார்த்தை இருந்தது? முத வார்த்தை என்னது? விருதாவா இருந்துட்டு இருந்தீங்க, எம்டியா இருந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நித்திய ஜீவன் வந்தோட ஒரு சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. விருதாவா என்கிற வார்த்தை பலர் சொல்லுவாங்க. முந்தி வேலைக்கெல்லாம் போக மாட்டான், இப்படி இருந்தான், இப்ப கூட்டம் நடக்கான். நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய கரத்தை பிடித்தவர் நித்திய ஜீவன் உள்ளவர், என்னை நித்திய ஜீவனாக என் வாழ்க்கையை மாற்றுகிறவங்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த பண பிரச்சனையை மாத்திரும், வியாதியை ஜெயிச்சிரும், உங்க குடும்ப கஷ்டத்தை மாத்திரும். உங்க குடும்பமே உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை தந்துவிடும். ஆண்டவர் பிலிப்பிட சொன்னார், இதிலே மேன்மையானவைகளை பார்ப்பா. ஹல்லேலூயா. உங்க குடும்பமே ரட்சிக்கப்படும். உங்களை யாரெல்லாம் உதவாக்கறன்னு சொன்னாங்களோ அவர்களும் ரட்சிக்கப்படும். இயேசு ஆண்டவர்னு சொல்லிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சோதனம் சோதனம். ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்தவரிடத்தில் என்ன இருக்குது? நாம என்ன நினைக்கிறோம்? நாம நினைச்சிருக்கோம் தெரியுமா? வேஸ்டா போச்சோ, கிறிஸ்தவனாக வாழ்கிறது வாழ்க்கை வேஸ்டா போச்சோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? உங்களுடைய கரத்தை பிடித்தவர்கள் என்ன இருக்குன்னு நினைங்க. யோவான் 14:27. யோவான் 14:27. பாருங்க, சமாதானத்தை வைத்து போகிறேன். ஹல்லேலூயா.
அப்ப பிலிப்பிட சொல்றாரு, இதை காட்டிலும் மேன்மையானவைகளை பெரியவைகளை பார்ப்பாய்ன்னு சொன்னாரு. இன்றைக்கு நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறாரு. இந்த சமாதானம் நம்முடைய கரத்தை பிடித்தவருக்குள் இருக்கிறது சமாதானம். நமக்குள்ள ஒரு சமாதானம் வந்துட்டு இல்லையா? இந்த சமாதானம் நம்மை விட்டு எடுபடாமல் இருக்கணும்னு சொன்னா நித்தமும் அவரோடு கூட ஒரு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அவர் சமாதானத்தை தரதில்லை. எவ்வளவு மேன்மையான காரியம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேஸ்டா இருந்த நமக்குள்ள சமாதானத்தை வச்சுட்டாரு. சமாதானம் வந்தது எல்லாவற்றையும் சிரிக்க வைக்கும். ஹல்லேலூயா. நம்மளை குற்றம் சொல்லுகிறவர்கள், குறை சொல்கிறவர்களை பார்த்து கூட சிரிக்க வைக்கும். நம்மை அழிக்க நிற்கிறவர்களுக்கு முன்பதாக தைரியப்படுத்தும் இந்த சமாதானம். காரணம், இந்த சமாதானம் இந்த பூமியில மட்டுமல்லாதபடி நித்திய ஜீவன் வரைக்கும் என்னோடு கூட வரப்போகிறது. அல்லேலூயா. யார் கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், இந்த சமாதானம் மட்டும் உங்க இருதயத்தில் இருந்துட்டே இருக்கட்டும். பாருங்க, நீங்க நல்லா தூங்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா படுத்து தூங்கலாம், இருக்கிறதுல சந்தோஷப்பட முடியும் இந்த சமாதானம். அல்லேலூயா. உதவா கரைக்குள் என்னத்தை கொண்டு வந்துட்டாரு? சமாதானத்தை கொண்டு வந்துட்டாரு. உதவா கரைக்குள் என்ன கொண்டு வந்துட்டாரு? இதிலும் பெரிய காரியங்களை பார்ப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு மேன்மைப்படுத்திட்டாரு பாருங்க. உங்களை என்ன எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நினைக்கும் என் வாழ்க்கை வேஸ்டா போச்சு, உதவாம போச்சு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி கொண்டிருக்கோம். காரணம், நாம் வேற எங்கேயோ வழி சறுக்கி இருக்கிறோம், வேற தெய்வங்களை பிடிச்சிருக்கிறோம், வேற தெய்வங்களை பார்க்க தொடங்கிட்டோம், வேற தெய்வங்களுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்கிறபடினாலே அந்த தெய்வங்கள் மட்டும் தான் சொல்லும் நீ உதவாக்கற, உன் வாழ்க்கை வேஸ்ட்னு சொல்லும். உங்களுடைய கரத்தை பிடித்தவர் உங்களுக்குள்ள சமாதானத்தை வைத்து மேன்மையான காரியங்களை பார்க்க வைக்கும்படியாக தான் உங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார். இந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ சுமந்ததை சுமந்தலைந்தேன். ஆமே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு சொந்தமானாரே, அந்த நல்ல சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில். மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன், நாம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், நிறைய சாப்பாடு இருக்குன்னு நினைச்சோம், ஒண்ணும் கிடைக்கல, விருதா போச்சு. ஆனா நாம ஒரு ஆண்டவரை பார்த்துட்டோம், அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? சமாதானம் இருக்குது, பெரிய காரியங்களை பார்க்க வைக்கிறது, தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறது. அப்ப இதெல்லாம் இருக்கிறபடினாலே நம்முடைய எண்ணங்களும் அவரோடு கூட நடக்கிற நடைகளும் விருதா போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விருதா போகிறதே கிடையாது. நீங்கள் ஒரே தேவனை, அந்த ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்கிற இருதயத்தை, சூழ்நிலைகள் மாறுகிறதுனாலே உங்களுடைய மனம் சோர்ந்து போக தேவையில்லை. அவருக்குள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. என்ன ஒண்ணு அவர்கிட்ட இருக்குதான் பாப்போமா? யோவான் 20:22. தேங்க்யூ. யோவான் 20:22 படிக்கலாமா? பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த, ஒரு நாள் கூப்பிட்டார் இல்லையா, வாப்பா என்ன பின்பற்றி வான்னு சொன்னார் இல்லையா, அந்த ஜனங்களுக்கு மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தன்னை தேவனாகவே அவர்களுக்கு வெளிப்படுத்தினவர். பரிசுத்த ஆவியான இந்த பிதாவின் ஆவியானவரை குறித்து அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க தொடங்குகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஊதுறாரு தெரியுமா? முதலாவது மனிதன் மேல் ஊதினாங்க, அவன் பாவத்துல விழுந்தான், மீண்டும் ஒரு ஆவி கொடுக்கப்படுகிறது, ஆத்மா கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு எனக்கும். அல்லேலூயா. விருதா போன வாழ்க்கை,
பாவத்தினால் விழுந்து போன மனிதன் விருதா போயிட்டான். மீண்டும் அவனுக்கு ஊதுறாரு, தன்னுடைய ஆவியை குறித்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி. 2:4 படிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4. இது வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படும்படியாக அவர் சொல்லிக் கொடுத்த காரியம். ஆமென். நாம என்ன செய்வோம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது நம்முடைய கருத்தை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் சரியில்லை, எங்க சபையில இதெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர், அந்நிய பாஷை, வரங்கள், வல்லமைகள் இதெல்லாம் பேசப்படக்கூடாது. நிறைய ஊழியக்காரனை பார்த்துட்டேன், ஒரு நாள் காலத்துல நல்லா ஊழியம் செய்யறான், அவன் பிறகு பாவத்துல விழுந்துடுறான். யாரையோ சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வேன், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை பெற்றுக்கொள்வேன், உண்மையை உத்தமமாக ஊழியம் செய்வேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நடப்பு. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினாங்க. நாம் வேறு பல தெய்வங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறபடினாலே, வேறு தெய்வங்களுடைய வார்த்தை தெய்வங்களாக இருக்கிறவர்களுடன் இணைந்து நடக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் பேசினா இது தீண்டத்தகாத மனிதன், இவன் நமக்கு தேவையில்லை, இந்த ஊழியம் தேவையில்லைன்னு ஓடி போயிடும். ஓடி போன உங்க வாழ்க்கை எப்படி போயிடும்? விருதா போயிடும். உண்மை இதுதான் நடக்கும். காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு அவர் தருகிற வார்த்தைகளினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை வாழ மாட்டேன், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், பிள்ளைகள் வேணும், இதை மட்டும் கேட்டுட்டு இருந்தா ஒரு நாள் வாழ்க்கை விருதா போய்விடும். மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை வைக்கப்பட்டு இருக்கிறது. மரணத்துக்கு பின்பு நித்திய ஜீவனுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் விருதா போகாதபடி இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட, காரணம் இயேசு கிறிஸ்து தானே சொன்னாரு. ஆமென் சொல்லுங்க. வேற யாருடைய டீச்சிங் இது? இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங். ஊதுறாரு, மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கன்னு சொல்றாரு. அவர்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. உண்மையிலே அது தவறா இருந்தா இயேசு கிறிஸ்து வந்து சொல்லி இருப்பாரு. அல்லேலூயா. சபையில ஏதோ தப்பு நடக்குப்பா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் சரியில்லைப்பா இந்த ஆண்டவர் வந்து அந்த சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரா? கொடுத்திருக்க மாட்டாரா? பேதுரு மாறி இருப்பாரு. பேதுரு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி இருப்பாரு. அவரே தன்னுடைய செய்தியில பாத்தீங்கன்னா நீங்களும் பரிசுத்த ஆவியை பெறணும்னு அவருடைய அவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவருடைய குறித்ததான டீச்சிங் வரும்போது வேற தெய்வங்களுக்கு செவி கொடுக்கிறோம், வேற சபைகளுக்கு செவி கொடுக்கிறோம், பல காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம். இந்த வசனத்துல அப்படி இல்லை பிரதர், அந்த வசனத்துல அந்நிய பாஷை எல்லாரும் பேசினாங்களா இல்லையா? வாய் திறந்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக எழுதப்பட்ட நித்திய உடன்படிக்கை யோவேல்ல வருகிறது. ஆமென். அப்ப நாம நம்ம பிள்ளைகளுக்கு தேவனாக மாறக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் தான் அவர்களுக்கு தெய்வமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க இங்கதான் பிரதர் கல்லறைக்காக இங்க போவோம், அங்க எங்க வேணாலும் போங்க. கொரோனால செத்த எத்தனை பேருக்கு கல்லறை கிடைச்சது? அல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோதரம் சோதரம். தேங்க்யூ லார்ட். இன்னொரு வசனத்தை முடிச்சிடலாம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில விருதாவாக இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு பாத்தீங்களா? பிரயோஜனமற்ற நிலைமை. ரட்சிக்கப்படுவோம், ஆண்டவருக்காக வாழுவோம், ஆண்டவரை பற்றி பேசுவோம். ஆனா விருதாவாக இருந்த இந்த வாழ்க்கை, விருதாவாக இருந்த ஜீவிதம், என்னுடைய ஜீவிதம் பலப்பட்டு சில வார்த்தைகளை பேசணும்னா நமக்கு பலன் தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்ப விருதா என்கிற நிலைமை மாற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உங்களோட இருந்து விருதா போறதே இல்லை, நீயும் போறதில்லை, உன் பிள்ளைகளும் போறதில்லை. காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள் விருதா என்கிற காரியங்கள் கிடையாது. வல்லமை, பராக்கிரமம், ஆளுகை, அதிகாரம் எனக்குள் இருக்கிறபடினாலே, என்னோடு கூட நீ சேர்ந்து இருக்கிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. Thank you Lord. கொலோசியர் 1:14 படிப்போமா?
இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆமீன். நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டவர். நாம் விருதா இருந்துட்டு இருந்தோம், பாவத்தின் மேல் பாவத்தை செஞ்சுட்டு இருந்தோம். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து விருதா என்கிற நிலைமையை மாற்றி ஆசீர்வாதம் என்கிற நிலைமைக்கு நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்கிற நிலைமைக்குள் உயர்த்தி சொல்லுகிறார். பிலிப்பிடத்தில் சொன்னாரு, நீ இப்ப பார்த்த ஆசீர்வாதம் இல்ல, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஒரு உங்க அப்பா காலத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க இதே பெரிதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பாவ மன்னிப்பை தந்து உங்களை ஆசீர்வதித்தவர் பிலிப்பிடத்தில் சொன்னது போல இதை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று உங்களோட என்னோடு கூட சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்து அந்த வெறுமை என்கிற நிலைமையை மாற்றி நிறைவு என்கிற ஒரு வல்லமைக்குள் உங்களை நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு மரியாதையும் இருக்காது, யாரும் உங்களை ஹானர் பண்ண மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றிவிடும். அல்லேலூயா. விருதாவாக இருக்கிற ஒரு குடும்பம் மீண்டுமாக நிறைவு என்கிற வார்த்தைக்குள் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. விருதா என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை விருதா என்கிற நிலைமைக்குள் இருந்து கொண்டிருந்தால் உங்களில் இருந்து புறப்படுகிற வார்த்தை அவனுடைய நிறைவு என்கிற வார்த்தைக்குள் அவனை கட்டி எழுப்பும். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் விருதா என்கிற நிலைமைக்குள் இருந்து கொண்டிருந்தால் உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுடைய குடும்பத்தை நிறைவு என்கிற வார்த்தைக்குள் மாறிவிடும். இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா நிறைவானவரோடு கூட நாம் நடக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. வேறு தெய்வங்கள் உங்க ஒரு நிமிஷம் எழுமி நிற்கலாமா? எல்லாம் எழுமி நில்லுங்க. வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கிறது? வார்த்தை உங்களுக்காகவே ஆண்டவர் செலக்ட் பண்ணி உங்களை தேற்றும்படியாக, உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக. வேறு பல டாக்டரின் கேட்க வேண்டாம், பல வெளிப்பாடுகள் கேட்க வேண்டாம். நாம ஒரு மோசையை பற்றியோ இல்லைன்னா ஒரு எலியாவை பற்றியோ படித்துட்டு இருக்கிறதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறதும் நம்முடைய ஜீவிதத்தில் நன்மைகளை கண்டுகொள்வதற்காக ஆண்டவர் ஊழியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல அந்த நிலைமையை கொண்டு வாங்க. கேட்ட வார்த்தைகளுக்குள் என்ன வார்த்தை முக்கியமா கேட்டீங்க? விருதா. விருதா விருதா என்கிற வார்த்தையை மாற்றி. காரணம், நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்க, அங்க ஒண்ணு கிடைக்காததுனாலதான் விருதா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்படிதானே? ஆனா உங்களுக்கு வெளிப்படுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சகலத்தையும் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய நாடி நரம்புகளை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து வியாதியை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி நம்மை சௌக்கியப்படுத்த வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால அவரை சந்திச்ச ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விருதாவாக போவதே இல்லை. அல்லேலூயா. விருதாவை மாற்ற விரும்புகிறார், வெறுமையை மாற்ற விரும்புகிறார், அழிவை மாற்ற விரும்புகிறார், ஆக்கினையை மாற்ற விரும்புகிறார், சத்துருடைய போராட்டங்களை மாற்ற விரும்புகிறார். காரணம் அவருக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுதானே. அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்துல போய் வேற என்னத்தை கொண்டு வர முடியும்? விருதாவை கொண்டு வர முடியுமா? விருதா என்கிற காரியமே அவருடைய அகராதியிலே இல்லையே. நன்மை மட்டுமே அவரிடத்தில் இருக்கிறபடினாலே. ஆனா நமக்கு வேறு தெய்வங்கள் உண்டாக, சத்தமா சொல்லுங்க, உண்டாக கூடாது, உண்டாக கூடாது. என்னேந்தி உனக்கு ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டும். வானத்திலே ஆகிலும் பூமியிலே ஆகிலும் பூமிக்கு கீழாகிலும் எனக்கு ஒப்பாக ஒண்ணு மறைஞ்சிடாத, அது தெய்வம்னு சொல்லிடாத, அதுக்கு மாலை போட்டுறாத, அது உன்னை வழி நடத்தும் என்று சொல்லாதே. அதற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆமென். அவனும் அதை கல்லெடுக்கிறான், செதுக்கி தெய்வம்னு சொல்றான். நீயும் அதை சொல்லிக் கொண்டிராதபடி இயேசுவை தவிர வேறு தெய்வம் கிடையாது இந்த பூமியிலே. அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை செய்யும், எல்லா முழங்காலும் அவருடைய நாமத்திற்கு முன்பதாக மட்டுமே முடங்கும். வேறொரு நாமம் வானத்தின் கீழே பூமியிலே கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் நீங்கள் தெய்வங்கள் என்று எதையாகிலும் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையை வெறுமையாக்கிக் கொள்ளாதீர்கள். ஓ
glory, 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 glory. ஆமென், ஆமென். வெறுமை மாறுவதற்கு செபிக்காதீங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. செபித்தது போதும், தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்மை தவிர நான் வேற யார்கிட்டயும் போக மாட்டேன்பா. நீரே தேவனாக இருக்கிறபடினாலே, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே, யெகோவா என்கிற நாமத்தோடு கூட நீர் இருக்கிறபடினால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக நீர் இருக்கிறபடினாலே, உமக்குள் வெறுமை இல்லை, உமக்குள் நிறைவு இருக்கிறபடினாலே உம்முடைய பாதத்தில் முழங்கால் படியிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளும் என்னுடைய வெறுமையான நிலைமைகளும் மாறத்தக்கதாக என்னை நிரப்புங்கப்பா. நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. கூட்டத்துக்கு வரும்போது எத்தனை பேர் நினைச்சிட்டு இருந்தீங்க வெறுமை இருக்குது என் வாழ்க்கையில? இருதயத்தின் ஓரத்துல ஒரு வெறுமை இருக்குது, குடும்ப சூழ்நிலைகளில் ஒரு வெறுமை இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய குறித்த காரியத்தில் வெறுமை இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த திட்டத்தில் வெறுமை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சகலத்தை மறைந்தவர். பிலிப்பு கிட்ட சொல்றாரு, நீ கண்டதை குறித்து சந்தோஷப்படுகிறாய், இதை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பாய். பெரிதானவைகளை காண வேண்டுமானால் பெரிதானவைகளை செய்கிறவரோடு கூட நடக்க பழக வேண்டும். ஆமென். 10 வருஷத்துல ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் விட்டுட்டு தெய்வம் அல்லாதவைகளுக்கு காணிக்க கொடுக்க கூடாது, தெய்வம் அல்லாதோடு கூட நடக்க கூடாது. தேவாதி தேவனாக இருக்கிறவோடு கூட நீர் நினைத்தது தடைபடாதுப்பா. வந்திருக்கிற எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆண்டவரே. ஆமென். எங்க ஊழியங்கள் வளரும் ஆண்டவரே. காரணம், ஊழியம் கர்த்தருடையது. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம்ப்பா. எங்களுக்கு என்று ஒரு ஊழியம் வேண்டாம், நாங்கள் செய்கிற திட்டங்கள் வேண்டாம், நாங்கள் திட்டமிட வேண்டாம். ஊழியத்தை குறித்து கற்றுத்தாங்க, செய்து நிறைவேற்றி விடுகிறோம் ஆண்டவரே. சொல்லித்தாங்க, செய்து நிறைவேற்றி விடுகிறோம் டாடி. தவறும் போது சொல்லித்தாங்கப்பா, தவறும் போது எங்களை சீர்படுத்துங்கப்பா, தவறும் போது எங்களுக்கு கற்றுத் தருவீராக. வேறு தெய்வங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஊழியங்கள் என்று செய்து விடாதபடி ஒருவருக்கே செவி கொடுக்க எங்களை நிறுத்தணும். மோடு கூட சேர்ந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் சரீரங்களிலும் புறப்பட்டு வந்து நிரப்பட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மேன்மையும் மகிமையான ஊழியத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. நிரப்புங்க, வழி நடத்துங்க.